ஹாய்டா, எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒன் ஷாட் கிடையாது, இது ஒரு 3 ஷாட். ஐ மீன் 3 ஷாட்னா 3 பார்ட் வரும். நான் தான் இது ஒன் ஷாட்னு சொல்லிக்கிறேன். சரி, நம்ம இப்படி வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு மை ட்வின்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் மைன். ஓகே, அண்ட் நான் இப்போ முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற எஃப்எஃப் தான். அப்படி இப்படின்னா ரொமான்டிக் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சம்திங் லைக் வியர்டாக இருக்கும். எனக்கே அது யோசிக்கும் போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம தான் வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுற கேரக்டர் ஆச்சா, ஸோ அதனால் வந்துட்டு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? சரி, நான் வந்து அப்படியே கதைக்குள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் இன்ட்ரோ. ஸோ நம்ம ஜங்குக் வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிறாரு, 3rd இயர் காலேஜ், ஓகேவா? அந்த காலேஜ் பேர் உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிக்குமோ அந்த காலேஜ் பேர் வச்சுக்கோங்க, சரியா? அவர் அந்த காலேஜில் படிக்கிறாரு. செம்ம டாப்பர், நல்லா படிப்பார். இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சார் தான் ஃபர்ஸ்ட்டு. என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ட்ரீம் பாய் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், ரொம்ப சைலண்ட், யார்கிட்டையும் பேச மாட்டான். பேசுகிற ஒரே ஆள்னால் அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அவனோட ட்வின், அவ்வளோதான். வேறு யாருக்கிட்டேயுமே பேச மாட்டான், வாயை திறந்து கூட பேச மாட்டான், கண்ணு மட்டும்தான். ஈவன் அவன் பாடி கார்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் கண்ணு மட்டும்தான் காட்டுவானே தவிர யார்கிட்டையும் பேசவே மாட்டான். ஏன்னா வந்துட்டு ஜேகே வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான், ரொம்ப சைலண்ட்டான பையன். அண்ட் அப்படியே அவன்கிட்ட யாராச்சும் பேச வந்தாலும் மூஞ்சி காட்டி விட்டுறான். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப காமான கேரக்டர் தான். கோவம் வராது, ஆனால் வந்துச்சுன்னா பயங்கரமாக கோவப்படுவான். யாராலையும் வந்து கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு கோவப்படுவான். ஸோ இது வந்து ஜேகேவோட கேரக்டர். ஜேகேக்கு வந்துட்டு கன் ஷூட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தெரியும். டோட்டலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்களா, அது மாதிரி அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட், அதே சமயம் ரொம்ப சஸ்பீஷியஸ். ஸோ ஜேகே பின்னாடி வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க. ஜேகேக்கு ஆக்சுவலி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா அவனை வந்துட்டு இந்த பாடிக்காக செலக்ட் பண்ணுற அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அவன் கூட தான் இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஜேகே வந்துட்டு அவங்களெல்லாம் கூட வச்சுப்பான், ஆனால் அவங்கக்கிட்ட பேச மாட்டான். ஜஸ்ட்டு சும்மா எப்படி சொல்கிறதுனா சுற்றுறதுக்கு, ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்ட கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல, ஸோ அதனால் சுற்றுறதுக்கு அப்படி மட்டும்தான் வச்சுப்பானே தவிர ஈவன் அவங்கள டச் பண்ண மாட்டான், அவங்க கூட பேச மாட்டான். சும்மா வந்துட்டு ஊர் சுற்றுவான், அவ்வளோதான், கம்பெனிக்காக, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அவனுக்கு இந்த பொண்ணு மேலே இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது, ஒன்றும் வந்தது கிடையாது. ஆனால் ஜேகே பின்னாடி நிறையா பேர் சுற்றுவாங்க. சரி, ஓகே, ஜேகே இப்போ ரெண்டு பாடினது போதும், நீ அந்த ட்வின் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. அந்த ட்வின் ஆக்சுவலி ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஜெனி, ஜங்குக் ஜெனி, நல்லா இருக்குல்ல? ஸோ ஜெனி வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா ஜேகே மாதிரி தான், அப்படியே டோட்டலி ஜேகே மாதிரி. ரொம்ப அரகெண்ட், எப்படி சொல்கிறது, அவள் வந்து பேசுவாள், ஆனால் பேசுகிறது எல்லாமே ரொம்ப அரகெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி இப்போ பார்த்தோன்னே சொல்லுவாங்கள்லப்பா செம்மையாக இருக்கல, அந்த மாதிரி பொண்ணு தான். ஆனால் வந்துட்டு செம்ம அரகெண்ட்டான பொண்ணு. ஜேகேக்கு எந்த விதத்துலேயும் குறைஞ்சவளே கிடையாது, எல்லா விதத்துலேயும் ஜேகேவை பீட் பண்ணுற ஒரே ஆள்னால் அது இவ தான். ஸோ எப்படி சொல்கிறதுனா 2 பேருமே ட்வின்ல, ஸோ யார் அக்கா யார் தம்பி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே 2 பேருமே போடா வாடா அப்படி தான் பேசிப்பாங்க. அண்ட் நம்ம ஜெனி வந்துட்டு ஒரு டாம் பாய், ஓகே? ஸோ திஸ் இஸ் த வேர்டஸ்ட் பார்ட். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜெனி வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை மட்டும்தான் பிடிக்கும், பசங்களும் பிடிக்காது, இன்னும் ரைட்டு. ஸோ அது மாதிரி தான் அவளுக்கு வந்துட்டு சுத்தமாக பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டே வராது. அண்ட் இது ஜேகேக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, அதாவது இவளோட தான் இருப்பாங்க. ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா ஒரு 2 பேர் அப்படி தான். ஆனால் ஜெனிக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஜெனியும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி வந்துட்டு இவங்க கூடலாம் அவளை பேச மாட்டா, பேசினாலும் ஓ அப்படியா அவ்வளோதான், அதோட நிறுத்திப்பா, மோஸ்ட்லி பேச மாட்டா. அண்ட் இவங்க பின்னாடி சுற்றுற கேர்ள்ஸ் அண்ட் இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் மணிக்காக அப்படி தான் வந்து ஜெனி கூட இருப்பாங்க. சம்திங் லைக் ஜெனியை லவ் பண்ணுறதுனால இருக்க மாட்டாங்க. ஸோ அண்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் இல்லையா, ஜேகே வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா அப்புறம் ஜெனியும் வந்துட்டு சம்திங் லைக் கைண்ட் ஆஃப் பெரிய ஆள் தானே. ஸோ அதனால் அந்த மணிக்காகவும் சம்திங் அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு
அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ட ஒரே ஆள் அவங்க தாத்தா தான். ஸோ அவங்க தாத்தாவுக்கும் தெரியும் ஜெனி வந்து இப்படி தான், அவளுக்கு வந்து பசங்களை பிடிக்காது, ஸோ நம்ம எந்த பையனையும் டேட் பண்ணுற அந்த மாதிரி எதுவுமே ஃபோர்ஸே பண்ண மாட்டார். அண்ட் ஃபோர்ஸ் பண்ணாலும் இவங்களை கேட்குற ஆளுங்களா சுத்தமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதான் செய்வாங்க. ஸோ அவர் வந்து இது வரைக்குமே இந்த பையனை டேட் பண்ணு அந்த பையனை டேட் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம தாத்தா ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஜியான் ஃபேமிலிக்கு இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்ட் கைனா அது அவர் தான். ஸோ இருக்கிறதே 2 பேர் தான். ஆக்சுவலி ஜெனி அண்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களால வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் ஜெக்கே அப்புறம் ஜெனி 2 பேருமே வந்துட்டு ரொம்ப குழந்தைத்தனமான பசங்க தான். ரொம்ப எப்பவும் போல் எல்லா பசங்களும் மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் எப்போ இப்படி ஆச்சோ அப்போலேருந்து தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப அரகெண்ட்டாக அப்படி இது மாதிரி மாறிடுவாங்க. ஸோ பட் தேர் அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் ஃபோக்கஸ்டு தான். எந்த விதத்துலேயுமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அண்ட் ரியாலி ரொம்ப ஸ்டப்பனான பர்சன்ஸ் 2 பேருமே. என்ன கஷ்டம் இருந்தாலும் 2 பேர்த்துக்குள்ளே ஷேர் பண்ணிப்பாங்க, தாத்தா கிட்ட காட்டவே மாட்டாங்க. அண்டு அப்படியே உங்ககிட்ட வந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு இங்கிலாண்டில் வாழ்கிற ஒரு பொண்ணு எப்படி வந்து ஜியான் ஃபேமிலி இங்கே எவ்வளோ பெரிய ஃபேமிலியோ, ஒரு நிமிஷம், அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி இங்கிலாண்ட்லேயே பெரிய ஃபேமிலி. எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எப்படின்னா எப்படி சொல்கிறது, சில டைம்ஸ் அரகெண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்லி. மற்றபடி வெளியிலேருந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப வந்து அரகெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தான். ஆனால் வந்து நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் அப்பா பெரிய ஆளுன்றதுனால சில பேர் உங்கள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுறது அண்டு அது இதுன்னு கொஞ்சம் நிறையா பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு அதுலேருந்துலாம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிப்பீங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு எப்படி சொல்கிறது, பெரிய பணக்காரர் தான். ஆனால் வந்து அவரை பற்றி மீடியாஸில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து உங்களை வந்துட்டு உங்கள் அப்பா அப்படி இருக்காருன்னா நீ இப்படி தானே இருப்ப அப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் சில பேர் இருப்பாங்களா. அதுவும் நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறீங்க. ஸோ காலேஜில் யாருக்கும் அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோலாம் இருக்காது. ஸோ மேபி அப்படியெல்லாம் இருந்து வந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வந்து நீங்கள் அப்படி இருப்பீங்க. பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னால் அது லியா. ஸோ லியாவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ். ஈவன் லியா உங்களோட சிஸ்டர் மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ். நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க. அப்படியே வந்து ஒரு ஏஞ்சலாக இறங்கியது எப்படி இருக்கும் அது மாதிரி. ஸோ ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த பைக் ரைடிங், கார் ரைடிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, சரி, ஓகே. நான் இன்ட்ரோவே 8 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் இப்போயே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கதையில் என்ன நடக்க போகுதுன்னு இப்போயே 10 பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கெஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், சப்போஸ் இப்போ உங்களுக்கு இது வேடாக தெரிஞ்சால் தயவு செஞ்சு இப்படி போயிடுங்க. ஓகே, அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கழுவி ஊற்றக்கூடாது ப்ளீஸ். ஓகேவா? அண்ட் another one thing about you, உங்களுக்கு பொண்ணுங்களையும் பிடிக்கும், பையனையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 2 பேர்த்தையும் லவ் பண்ணுற பர்சன். ஓகே, அதுக்காக நீங்கள் அதுவான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, இதுவான்னு கேட்டால் இதுவும் கிடையாது, 2மே. ஓகே, ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா? ஸோ இப்போயே சொல்லிட்டேன், யாரும் வந்து என்ன நீ இப்படியெல்லாம் கதை எழுதியிருக்கேன்னு வந்து எனக்கு கேட்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து அப்படியே பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு நம்ம வயனை தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம வயன் வந்து அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா யோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு நம்ம கொரியா போயே ஆகணுமா? ஆமாம்மா, போயே ஆகணும், நமக்கு வேறு வழியே கிடையாது. அண்ட் என்னோடய நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். நான் போகிறதுனால நீங்கள் வந்து தான் ஆகணும். டாடி ப்ளீஸ், நான் வரலையே, என்னை விட்டு நான் எங்கள் லியா கூட இருந்துக்கிறேன் அப்படின்றீங்க. அவர் நான் சொன்னால் கண்டிப்பாக நீ கேட்டு தான் ஆகணும். ஸோ நீ வந்து தான் ஆகணும். ஓகே,
பா ப்ளீஸ்ப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் விடேன்ப்பா, நான் இங்கேயே எடுத்துக்கிறேன். அதான் லியா இருக்கால, அப்புறம் என்ன, லியான்ட்டே இருக்காதடி, ஃப்ரெண்டு தானே அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்போ நான் லியாவும் என் கூட கூப்பிட்டு வரட்டுமா, என்னமோ பண்ணித்தலை, ஆனால் வந்து போய் ஒழுங்கு முறையாக இப்போ ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி நம்ம இன்னும் 2 ஹவர்ஸில் இங்கேருந்து கிளம்புறோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து சலிச்சுட்டு எழுந்திரிச்சி போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் லியாவுக்கு கால் பண்ணி, மச்சான் நீ என் கூட வர, சீக்கிரமாக கிளம்பிடு, நான் வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவள் பார்த்துட்றா, எங்கள் ஆத்தக்கறி அவ்வளோ தான் தொலைச்சிருவான், நானும் வரமாட்டேன் அப்படின்னு. வாடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. லியா அங்கே அப்படியே அந்த மாதிரி விழிச்சிட்ருக்கா. இப்போ எங்கள் அம்மா கிட்டே என்ன சொல்கிறது அப்படின்னு. ஸோ அவள் வந்து அவங்க பேரண்ட்ஸெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா. நீங்களும் ரெடி ஆகிட்டு போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் காரில் தான் வந்திருப்பீங்க. ஸோ பிக்கப் பண்ணிட்டு உங்கள் டாடியும் அதில் தான் இருப்பார். ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ போகிறீங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 கார், பின்னாடி ஒரு 2 கார், நடுவில் உங்கள் கார் வருது. ஸோ உங்களை அப்படியே அது சுற்றி ஃபுல்லாக மீடியா பர்சன்ஸ் தான். ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆனோடனே ஃபுல்லாக மீடியா பர்சன்ஸ் தான். அப்படியே எல்லோரும் வளைச்சி உங்களுக்கு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஏன் போகிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு. ஸோ உங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களெல்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இறங்கி அப்படி நடந்து ஏர்போர்ட்குள்ளே போயிரு, நான் வரேன் பின்னாடி அப்படின்னு. உங்கள் அப்பா ஆக்சுவலி இது வரைக்கும் உங்களை ரிவீல் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்குமே ரிவீல் பண்ணலை, இதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணலை. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆனால் நீங்கள் தான் அவர் பொண்ணுன்னு உங்கள் காலேஜ்லலாம் தெரியும். அதாவது இங்கிலாண்டில் இருக்க காலேஜ்லலாம் தெரியும். எப்படின்னா உங்கள் அப்பா அடிக்கடி ஸ்டாஃப்ஸை பார்க்குறதுக்குலாம் வருவார் இல்லையா. ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் தான் பொண்ணுன்னு தெரியும். ஸோ அதனால தான் அவங்கள வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன்ல முன்னாடி. ஸோ அது மாதிரிலாம். ஸோ வந்துட்டு அப்படிலாம் ஸோ உங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரா. ஸோ அதனால் நீங்கள் வந்து போயிடுறீங்க நீங்களும் லியாவும். ஸோ நீங்கள் மாஸ்க் போட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மாஸ்க்லாம் போட்டு அப்படி போயிடுவீங்க. உங்கள் அப்பா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு பொறுமையாக வராரு. அவர் வர்றதுக்கே உங்களுக்கு 1/2 hour ஆகிடுச்சுப்பா, ஃப்ளைட்டுப்பா அப்படின்னு. நீங்கள் வந்து நம்ம ப்ரைவேட் ஜெட் தானம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களாம் வந்து உங்கள் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நேராக வந்து இப்போ கொரியாவுக்கு தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கொரியாவில் ஒரு பெரிய காலேஜ். ஸோ அந்த காலேஜில் இப்போ வந்து ஒரு அதாவது அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சொல்கிறது, இந்த கிரவுண்ட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஆக்சுவலி அங்கே பெருசாக இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டில் இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு நின்றுட்டு இருக்கார். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர்த்துக்கும் வந்து மேட்ச் என்னென்னா ஸ்கேட்டிங் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும் இல்லையா, வேவ்ஸ் மாதிரி. ஸோ அது மாதிரி வந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் செப்டர்லாம் இருக்குது. ஸோ யார் ஃபஸ்ட்டு இந்த ஃபினிஷிங்கில் இருக்க அது கரெக்டாக முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட், அதுக்குள்ளே பூந்தெல்லாம் வரணும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேட்ச் தான். ஸோ அதாவது அதில் வந்துட்டு இப்போ எல்லோரும் ஆக்சுவலி அங்கே ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, கொஞ்சம் பாய்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆங்கரும் வந்துட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக அப்படியே வந்து எல்லோரும் அப்படி ஜேகேன்னு கத்திகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஜேகே தான் வந்து விளையாடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு அப்படியே அழகாக அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே வந்து அது அடுக்கவே இல்லை, எல்லா இடத்துலையுமே இப்படி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அந்த மேலே போயிட்டு இப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே செம்ம டேர்னிங்லலாம் செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்கலாம் செம்மையாக பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக பண்ணுறாரு. ஸோ அப்படியே இதை வந்துட்டு ஒரு பர்சன் வெளில வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. யாருன்னா அது நம்ம ஜெனி. ஸோ ஜெனி அப்படியே பார்த்துட்டு இவெல்லாம் ஸ்கேட் பண்ணுறான், அதை வேறு இவளுக்கு பார்த்துட்ருக்காளுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் சலிச்சு நின்றுருக்காங்க. ஏன்னா வந்து ஜெனிக்கு பெருசாக அந்த ஸ்கேட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு தெரியும் பிடிக்காது, ஆனால் பண்ணுவாங்க, அவங்களும் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி இந்த மேட்சஸ்க்கெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. பட் நம்ம ஜேகே அப்படி கிடையாது, அவருக்கு ஸ்கேட்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸை விடவும் ஸ்கேட்டிங் அவருக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சது. ஆனால் நமக்கு ஜெனிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஐயோ யாரா நீ அப்படின்னு மாதிரி தான். ஸோ நம்ம ஜேகே வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி அவர் தான் வின் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் யாராருல நம்ம ஜாக்சன் தான். ஸோ நம்ம ஜாக்சன் வந்துட்டு எப்போ இருந்தாலும் நீ தான் வின் பண்ணுவேன், நான் ஏன் இங்கே நின்றுருக்கேன்னு எனக்கே தெரில அப்படின்னு மாதிரி தான் வந்து அவர் மைண்ட் வாய்ஸு. ஸோ வந்து அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு நம்ம ஜேகே தான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ வந்துட்டு அப்படியே கப்பெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பெருமையாக வந்து ஜெனியை பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. ஜெனி
ஸோ கன்றாவதி அவன் இந்த ஜெயிச்சுட்டு ஒரு சிரிக்கிறான் பார்த்தியா, அந்த சிரிப்பில் ஐயோ ஏதோ இருக்குது கன்றாவதியால் இவனெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையெழுத்து மயிறு அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜெயிக்க அங்கேருந்து வந்துட்டு என்ன லுக்கு, ஒன்றுமே இல்லையே சும்மா பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜெக்கி அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே மறைச்சிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் வந்து அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கும் போதே வந்துட்டு அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே அரௌண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வேற ஏன்டா சும்மா நொய்யின்ட்டு அப்படின்னு மாதிரி ஜெனி வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து கோட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜெக்கி வந்துட்டு அவளை பார்த்துட்டு, நீ ரொம்ப தாண்டி போகிற வர நான் கேர்ள் ஃப்ரெண்ட் 4 வச்சுருக்கேனோ இல்லையோ, நீ மட்டும் எப்படி தான் 10 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறியோ எனக்கு தெரிய மாட்டேங்குது ஜெனி அப்படின்றாரு. அப்படியே வந்துட்டு ஜெனி வந்து அப்படி பார்த்துட்டு அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடுறாங்க. நம்ம ஜெக்கி வந்து பின்னாடி தாழ்த்திட்டே ஓடிட்டு அவங்கள பிடிச்சிட்டு மண்டையிலேயும் ஒன்று போடுறாரு, கொழுப்பு தானே உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவங்க 2 பேரும் வந்து இப்படி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ கொரியா லேண்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் லேண்ட் ஆகிட்டு அப்படியே லியாவை பார்க்குறீங்க, லியா அவங்கள பார்க்குறா. 2 பேரும் மாற்றி பார்த்துட்டு, மச்சான் நம்ம இப்போ கொரியா வந்தாச்சு ஒரு வழியா, இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபிகராக பார்க்குறோம், கரெக்ட் பண்ணுறோம், அதோட பிரதரை கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அவங்க அப்பா அப்படியே அவங்கள கேவலமாக ஒரு லுக் விடுறாரு. நீங்கள் உங்கள் டேடியை பார்த்துட்டு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கொடுக்கூடன்னு எழுந்திரிச்சு கீழே இறங்குறீங்க. ஸோ நீங்கள் இறங்கிட்டு ஃபஸ்ட் நீங்கள் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு அதாவது அங்கே உங்களுக்கு ஒரு மேன்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேன்ஷனுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் வந்து லியா உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி ஒரு காரில் போயிடுறீங்க. உங்கள் அப்பா பின்னாடி அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்பா சாமி முடியலடா அப்படின்ற மாதிரி அவர் வராரு. ஸோ நீங்கள் அதாவது நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட மேன்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்கள் வேலையெல்லாம் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போய் அந்த லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே செம்மையாக லியா கூட வந்து பாட்டு போட்டு ஃபன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க நடு ஹாலில் நின்றுட்டு. ஸோ அப்படியே உங்கள் அப்பா அப்படியே நேராக கரெக்டாக உள்ளே வராரு. உங்களை அப்படியே இந்த கோலத்தில் பார்த்துட்டு கேவலமாக ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு, ஏன்ப்பா இப்படி பார்க்குற, கொஞ்ச நேரம் புள்ள மாதிரி பிகேவ் பண்ணுறி, நட்டு ஹாலு யாராச்சும் வந்தால் என்ன நினப்பாங்க, நம்மளை மீறி யார் இந்த மேன்ஷனுக்குள்ளே வரப்போறா, வந்தால் என்ன பண்ணுவேன், போ ஒழுங்கா போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பா ஏதோ காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கேன், நீ என்ன காலேஜு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு அதுவா அது வந்துட்டு அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பொறுமையாக அந்த காலேஜ் பேர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த காலேஜை பற்றி ஓகேப்பா நான் வந்து விசாரிக்கிறேன் அந்த காலேஜ் அப்படின்னு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன். அங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய இங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேனோட பசங்க படிக்கிறாங்களாம், 2 பேரும் செம்ம திமிரு பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு தெரியல, அது எப்படின்னு எனக்கும் தெரியாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் ட்வின்ஸாமா. நீ மோஸ்ட்லி அவங்க கூடலாம் அவளை வச்சுக்காத, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நீ வந்துட்டு பெருசாக அவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. மற்றபடி அந்த காலேஜ் ரொம்ப நல்ல டிசிப்ளின்டான காலேஜ் தான். ஸோ நீ ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணிக்காத, வரி பண்ணிக்காது. அண்ட் லியா உனக்கும் நான் வந்துட்டு அங்கே அட்மிஷன் போட்டேம்மா, ஸோ நீயும் வரி பண்ணிக்காத, நாளையிலேருந்து நீங்கள் 2 பேரும் காலேஜ் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உங்கள் டேடிக்கு வந்து கணத்தில் கிஸ் பண்ணிட்டு நீங்களும் வந்து மேலே ஓடி போயிடுறீங்க. ஸோ அவங்க அப்பா அவளை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கா, இவளெல்லாம் நான் எப்படி இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேனோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களாம் வந்து மேலே போயிடுறீங்க. ஸோ மேலே போயிட்டு நாளைக்கு காலேஜுக்கு இந்த ட்ரெஸ் போகலாமா, அந்த ட்ரெஸ் போகலாமா, இது போகலாமா, அது போகலாமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அப்படின்ற மாதிரி லியோ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டேவோ ஆகுது. ஸோ அண்ட் ஒன் செகண்ட் ஏதாவது கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நாள் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஜாலியாக வந்து அப்படியே அவங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் வீக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப மாடர்னாக தான் ஆக்சுவலி நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப மாடர்னாகவும் இருக்க மாட்டீங்க, அதே சமயம் ரொம்ப அப்படி அது எல்லாத்தையும் போத்திட்டு இருக்கணும் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ நார்மலாக மாட்ரேட்டாக இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அது மாதிரி தான் பண்ணுவீங்க. நீங்கள் பெரிய ரிச்சு அது மாதிரியும் காமிக்கிற மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க. சும்மா சாதாரணமாக ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட் போட்டு
ஃப்ரீ ஹேர் விட்டுருவீங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு சும்மா லைட்டாக லிப்ஸ்டிக் அண்ட் உங்களுக்கு என்ன மேக்கப் பிடிக்குமோ போட்டுக்கோங்கப்பா. ஸோ நீங்கள் போட்டு அப்படியே நிற்கிறீங்க. அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு பிளாக் கலர் ஷர்ட், ஒரு க்ரே கலரில் ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. ஓகே. அண்ட் உங்கள் காலில் வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் ஷூ போட்டிருப்பீங்க. அவ்வளோதான் உங்கள் அவுட்ஃபிட்டே. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் கையில் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பேக்கில் மாட்டிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம லியாவும் ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து அவங்க கைப்பிடிச்சிட்டு இப்படி கிளம்புறா. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப பாசமாக வெளியே அனுப்பிக்கிறாரு. சரி பாப்பா பார்த்து போயிட்டு வாங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பா ரொம்ப பாசம் மொழியை புரியாத, போயிட்டு 4 மணிக்கு வந்துடுவேன், இந்த வீட்டுக்கு தான் வரணும், வச்சு தான் பார்க்கணும், வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அப்புறம் அவன் ஏன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படி திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி கூறுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த காலேஜில் ஏதாவது வம்பு வளைக்காமல் இரு, நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திருப்பி அவளை பார்த்துட்டு ஓகே டேடி, நீங்கள் சொன்னதுனால நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ உங்கள் அப்பா சிரிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ காலேஜ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. ஸோ காலேஜ் வாசல் இருக்கீங்க. காலேஜும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் லியாவை கூப்பிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் உள்ளே போகும்போது அப்படியே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அப்படியே வந்துட்டு அவங்கள பார்க்குறாங்க. ஸோ எல்லோருமே ரொம்ப பியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கிலாந்து பொண்ணு இல்லையா? ஸோ ஒரு மாதிரி அந்த ஆக்சென்ட் அண்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் அப்படி தானே இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லோரும் உங்களை வியர்டாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு நம்மளை இவ்வளோ கேவலமாக அவனுங்களாம் பார்த்துட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் வாய்ஸு. லியா வந்துட்டு மச்சான் என்னடி இவங்கெல்லாம் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாங்க, அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். சரி வா நம்ம போவோம், நமக்கு எதுக்கு இந்த கடைசியில் கலிசோட பசங்களோட சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஏதோ டப் டப் டம் டம் அப்படின்னு சவுண்ட் கேட்குது. என் வாய்ஸ் கொஞ்சம் இதில் கேவலமாக தான் இருக்கும், சாரி ஃபார் தட். நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்ருக்கேன். ஸோ அப்படின்லாம் அதாவது அடித்தடி பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதுதான் நான் வந்து பண்ண வந்தேன் ஆக்சுவலி. ஸோ கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட்கரோம். ஸோ வந்துட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு யாரா அது, நம்மளே இங்கே தான் இருக்கோம், நம்மளை மீறி யார் இங்கே அடித்தடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. உள்ள ஆக்சுவலி 2 பசங்க ஒரு பொண்ணை வந்து சமாளிக்க முடியாமல் வந்துட்டு அடி வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போயே தெரியும் யாருன்னு, அது ஜெனி தான். ஸோ ஜெனி பயங்கரமாக அந்த 2 பசங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அண்ட் ஜெக்கி ஜாலியாக வந்துட்டு கால் மேலே காலை போட்டு அந்த பெஞ்ச் மேலே பெஞ்ச் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பெஞ்ச் மேலே ரைட்டிங் பெஞ்ச் மேலே காலை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டைலிஷாக அப்படி உட்காந்து தம் பற்ற வச்சுட்டு தம் அடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு இது பார்த்தோன்னா வந்து கோவம் தான் வருது. ஆக்சுவலி நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜெனி அது ஆக்சுவலி அது ஜெனி தான். ஸோ ஜெனி வந்துட்டு பொண்ணு மாதிரி அவங்களுக்கு தெரியாது, அது பையன் மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப பையன் மாதிரி தானே இருக்கும். ஸோ பையன் மாதிரி தான் தெரியும். என்ன இந்த பையன் அவரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு பையன் இப்படி உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு மாதிரி தான் நீங்கள் அப்படியே வியர்டாக பார்த்துட்டு அப்படியே நடுவில் போய்ட்டு கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே அவங்களை பார்க்குறாங்க, அதாவது ஜேகேவும் ஜெனியும். ஸோ அந்த 2 பசங்க தப்பிச்சா போதும்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடிட்டானுங்க. ஸோ நீங்கள் கத்துனத்தில் அங்கேருந்து அவனுங்க ஃபஸ்ட்டு ஓடிட்டானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே நீங்களும் லியாவும் அப்படியே மாற்றி மாற்றி 2 பேர் பார்த்துட்டு அவனுங்களை பார்க்குறீங்க. ஸோ அண்ட் அந்த இடத்துல எல்லாருமே ஆக்சுவலி அந்த அதுதான் ஹோல் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஜெக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் நம்ம ஜெனியோட கேர்ள் ஃப்ரெண்டு, எல்லாருமே ஃபுல் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நேரம் உள்ள போயிட்டு அப்படியே ரொம்ப பியூர்டாக அந்த கிளாஸ் ரூம் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அது உங்கள் கிளாஸ் தான். நீங்கள் தான் வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம்க்கு உள்ள அதாவது அந்த கிளாஸில் நீங்களும் ஒரு பர்சன். ஸோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதனால் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன நம்ம கிளாஸ் அது என்ன இப்படி இருக்காங்க, எல்லோரும் அடிச்சுட்டே இருக்காங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பர்சன் இல்லையா? ஸோ நீங்கள் போய் கேட்குறீங்க, அதாவது ஜெனின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க, அதாவது அந்த பையன்கிட்ட கேட்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது பையன். ஸோ போயிட்டு கேட்குறீங்க, எதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் அந்த பையனை அடிச்சோ, கொஞ்ச நேரம் அவனுக்கு அறிவு இருக்கா, என்ன பிரச்சனை இல்லைன்னா நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல, நீ எதுக்கு வந்து கத்திட்டு இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஜேகே அப்படியே அவருக்கு அப்படியே ஹைப்பாகுது, யாராவது நசன்னு அப்படின்ற பேர் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே வந்து அவங்கள, அதாவது நீங்கள் குட்டியாக தானே இருப்பீங்க ஜேகேக்கு. ஸோ பின்னாடி வந்துட்டு அவங்க ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து இப்படி நிற்க வைக்கிறாரு. ஸோ அப்படியே அவர் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வருது. ஸோ லைட்டாக சிரிச்சிட்டு அது சிரிக்கிறத வந்து நம்ம ஜெனி நோட் பண்ணிட்டு, இவன் சிரிக்க மாட்டானே, சும்மா ஏதோ பிளான் பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. ஸோ அப்படியே திருப்பி அவங்கள பார்க்குறாங்க. நம்ம ஜெனி வந்துட்டு மச்சான் வீடு போயிட்டு போகுது வீடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜெனி ஒரு நிமிஷம்
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே கையை ஓங்கிட்டார். பட் அவங்க பக்கத்தில் வரும்போது நம்ம ஜெனி ஸ்டாப் பண்ணிட்டா. இல்லை வேண்டாம் வேண்டாம், சின்ன பொண்ணு விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஸோ வந்துட்டு விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஜேகே வந்துட்டு இல்லை ஜெனிமா நீ கொஞ்சம் கையெடு கொஞ்சம் அப்படின்னு மாதிரி கோல்டாக சொல்கிறாரு. நம்ம ஜெனியும் கோல்டாகவே மூடிட்டு கையெடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்கறதுக்கப்புறம் சரி அவளே அடிக்க விட்டுலாம் நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், நான் யாரும் உனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், ஒழுங்க மரியாதையாக ஓடி போயிடு, நான் கோபப்படாமல் இருக்கேன்னு நீ சந்தோஷப்படணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே நிறுத்த, என்ன நீ அவன் என்னமோ அடிக்க வர, நீ ஸ்டாப் பண்ணிட்டு பெரிய புளுத்தி மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உடனே நமக்கு ஜெனிக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வேணும் இப்படி தொணத்தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கோவம் வந்துருச்சு. அவளும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா, இங்கேருந்து ஒழுங்க மரியாதை கிளம்புன்னு, தேவையில்லாமல் அடிக்க வைக்காத கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா உங்களை யாருமே கத்துனதே கிடையாது, நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் பழக்கமா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன கத்தலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இருந்தாலும் உங்கள் கொஞ்சம் கோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் கத்துனா நான் போயிடணுமா, கொஞ்சம் தான் உங்களுக்கு அறிவு இருக்கா, நீங்கள் ஒரு பையனை போட்டு அதுவும் நடு கிளாஸில் அடிச்சிட்டு இருப்பீங்க, இந்த இவளுகெல்லாம் பார்த்துட்ருப்பாளுங்க, நானும் பார்த்துட்ருப்பேன், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு மாதிரி நம்ம ஜெகேக்கு புரியுது. சரி ஏதோ நம்மளை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனி. ஆனால் அவளுக்கு செம கோவம் வந்துருச்சு. நான் அவள் தான் தடுத்துருப்பான். ஆனால் இப்போ அவளுக்கே கோவம் வந்துருச்சு. நீங்கள் பேசுகிறதுலாம் கேட்டு உன்னை என்ன இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையோ வாங்கிட்டான். அவங்களாம் இல்லையா வந்துட்டு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். நம்ம ஜெனி வந்துட்டு ஐயோ நையான்ட்டு யாரும்மா இது சும்மா நொய்யன்னு கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து டென்ஷனில் போய் உட்கார்றா. நம்ம ஜெகே வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம் வச்சுருப்பார் இல்லையா, ஸோ அதை எடுத்து கொடுக்குறாரு. இது வேண்டாம், இது அங்கே வச்சிரு, நம்ம தாத்தா பாத்திரம்னா கொண்டுருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா, அவள் எங்கடி இங்கே வர போகிறா, லூஸ் மாதிரி வீட்டில் இருக்க மாதிரி இங்கேயும் பேசிகிட்டு இருக்காது ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாரு. சாரி, ரொம்ப நாள் வீட்லேயே இருந்து புதுசாக காலேஜ் வர்றதுனால அப்படி இருக்கு போல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. ஸோ மோஸ்ட்லி இவங்களாம் ஸ்கூலுக்கே ஐ மீன் காலேஜ்க்கே வரமாட்டாங்க, எப்போயாச்சும் தான் வருவாங்க. ஸோ அதனால தான். ஸோ நம்ம ஜெகே வந்துட்டு நீ எதுக்கு அவளை அப்படி கற்றுன, நம்மளை பற்றி தெரியாமல் அந்த பிள்ளை அப்படி பேசிடுச்சு, அதுக்குன்னு அந்த பிள்ளை அப்படி கற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேத்துக்குள்ளே நல்லா தான் பேசிப்பாங்க, பட் வெளியில் தான் ரொம்ப கோல்டு. பட் இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே மற்றவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேத்துக்குள்ளே க்ளோஸ் ஆன மற்றவங்க விஷயத்துலலாம் ஜெக்கியாவும் ஜெனியும் அப்படியே ரொம்ப கராரான டைப்பு. ஸோ அதனால தான் வந்து யாருமே அவங்ககிட்ட மோஸ்ட்லி வம்பு வழக்கு வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க சுற்றி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவளுக்கெல்லாம் விளையாட பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஜெனி வந்துட்டு நார்மலாக இப்போ ஜெக்கியை வந்து ஏதாவது டிசைட் பண்ணிட்டான்னா விட்டுருவா, அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்கள வந்து தடிச்சனால எல்லோரும் குசுன்னு போயிருக்கும். ஒரு காலம் ஜெனிக்கு வந்து அவங்கள க்ரஷ் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ ஜெனி காலையிலே அடிச்சு பிடிச்சிட்டு காலையில் விழுகுது. இவளுக வேறு சும்மா நான் தடுத்தேன், அந்த பிள்ளை சின்ன பிள்ளை பார்க்க பாவமாக இருக்குன்னு தடுத்தேன், இவளுக்கு ஏன்டா இப்படி ஓவராக சீன் போடுறாளுக்கு அப்படின்னு. நம்ம ஜெக்கி அப்படியே காலில் வந்துட்டு நிச்சயமா அதுக்கு தான் தடுத்தியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஜெனி வந்துட்டு சத்தியமாக அதுக்கு தாண்டா தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓ சரி நம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளாஸ்லேருந்து எழுந்திரிச்சு வெளில வராங்க. ஸோ வெளில வந்தால் நீங்கள் அப்போ தான் அங்கே முன்னாடி நின்றுட்டுருப்பீங்க, அதாவது கிளாஸ்க்கு வெளில நீங்கள் அவன் தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல, ஸோ நீங்கள் வெளில நின்றுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு விளையாண்டுருக்கத ஜெனி பார்த்துட்டு எதுக்கு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஜெக்கி உண்மைக்கு பேச மாட்டான், அப்படியே அமைதியாக நின்றுருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு தலையாட்டுறீங்க. சொல்லி எதுக்கு நின்றுருக்க, இதுதான் என் கிளாஸ், நான் உள்ளே போகணும், அப்போ போக வேண்டியது தானே, நீ தானே வர வேணான்னு சொன்னேன், போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து தள்ளி விட்றான். நீங்களும் வந்துட்டு இன்னும் தள்ளிலாம் விட்ற அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்கல்ல. ஸோ ஜெனிக்கு உங்களை பார்த்து லைட்டாக சிரிப்பு வருது. அவன் அதை சிரிச்சிட்டு ஜெகே பார்க்குறான். ஜெகே அப்படியே முறைச்சிட்டே வந்து நம்ம ஜெனியை பார்க்குறான். எதுக்கு நீ என்னை மறைக்கிற அப்படின்னு. இப்போ தான் அந்த பிள்ளைய உள்ள கத்திட்டு இருந்தேன், இப்போ என்னடானா ஸ்வீட்டாக பேசுகிறேன். நான் எங்கடா ஸ்வீட்டாக பேசுகிறேன், இதை இப்போ பேசுனியே, இது பேர் ஸ்வீட்டாடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. மூடிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் தம்மை எடுத்து வச்சுட்டு அப்படியே அதாவது லிப்ஸில் வச்சுட்டு இப்படி போயிட்டுருக்கா. ஸோ பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸு ஜெனி 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 ஜெனின்னு கத்திட்டே இருக்கானுங்க. யாராது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜாக்சன் கேங் தான். ஸோ அவனுங்க வந்திருப்பானுங்க. ஆக்சுவலி இப்போ 2 பேர்த்து நீங்கள் அதை ஜெனி அடித்தால அது அவங்க கேங் தான். அந்த ஸ்கேட்டிங்கில் ஏதோ வந்துட்டு
அவனுங்க சீட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜெனி கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அது ஜேகே கிட்ட சொல்லலை. அவளே வந்துட்டு அதெல்லாம் பார்த்துருப்பா. பார்த்துட்டு அதாவது என்னென்னா, நம்ம ஜேகேயோட ஸ்கேட்டிங் போர்டில் இருக்கிற ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ லூஸ் பண்ணால் அந்த வீல்லாம் கீழே விழுந்துடும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் கீழே விழுந்தால் ஜேகேவும் கீழே விழுந்துருவா. ஸோ அதனால் அது மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இது நம்ம ஜெனி கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ அதனால தான் அது பிளான் பண்ணவங்களை அடிச்சிருப்பா. ஸோ நம்ம ஜாக்சன் எதுக்கு வந்திருப்பாருனா இதுக்கு சாரி கேட்குதான். ஜாக்சனுக்கு இது மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்காது. இவனுக்கு தான் லூஸ்தனமாக பண்ணி திரிவானுங்க, அவங்க கூட சுற்றுறவானுங்க. ஸோ இது நம்ம ஜெனிக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால ஜாக்சன் கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டா. இவனுங்களையே வந்து அடித்து முடிச்சிருப்பா. ஸோ நம்ம ஜேகேவும் அதனால தான் இந்த பிரச்சனை தலையிட்டிருக்கவே மாட்டார். உன் இஷ்டம் என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜாக்சன் வந்து இப்போ வந்துட்டு ஜெனி பார்த்துட்டு, ஜெனி ஐம் ரியலி சாரி ஃபார் திஸ். நான் நிச்சயமாக நான் சொல்லி எதுவுமே அவங்க பண்ணல. அவங்களே எக்ஸ்கியூஸ் மீ, நிறுத்து. அது எனக்கு தெரியும், நீ சொல்லி பண்ணலன்னு எனக்கு தெரியும். அவங்கள தான் பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் 2 மொத்துனேன். ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஜெனி? அது 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஏதாச்சும்? இல்லை ஜெனி, நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. சந்தோஷம், கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு நடக்கிறா. ஜெகே பின்னாடி நடந்துகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஜாக்சன் வாங்க அப்படி பார்த்துட்டு பின்னாடி நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஜெனி போகிறத பார்த்துட்டு நம்ம ஜெகே அவனை பார்த்து சிரிக்கிறான்டி. நான் பொண்ணே இல்லை, நான் தெரில பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே போகிறாங்க. ஸோ முன்னாடி தான் ஸோ இதோட வந்து நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அது வந்து பாட்டை முடிச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் சாரி, ஏதாவது நான் ரொம்ப ஏதாச்சும் பேசியிருந்தா அதாவது முன்னாடி ஸோ ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சென்சிட்டிவாக இருந்துச்சுனால ஐம் ரியலி சாரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீரியஸ்லி இது பிடிச்சா மட்டும் பாருங்கள். ஓகே. அண்ட் உங்களுக்கு தெரியும், நான் மோஸ்ட்லி எந்த ஒரு எஃப்எஃப்லேயும் அந்த ரொமான்டிக் கண்டென்ட்லாம் அவ்வளோ கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு. அண்டு இதுலேயும் அவ்வளோலாம் இருக்காது. ஸோ அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட இந்த ரொமான்ஸ்லாம் நமக்கு வராது. ஸோ கதை போகிற போக்கில் போவோம். ஓகே, நான் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு மேலே வேலைன்னு பேசல. அண்ட் சாரி, இன்ட்ரோ கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டேன்னு 8 மினிட்ஸ்க்கு போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. ஓகே. என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த ஸ்டோரி பிடிச்சாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். பாய்.